ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே வீடியோஸ் எதுவுமே போடவே முடியல. இனிமே பேக் டு பேக் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டேனா பெருசாலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கேக்லாம் வெட்ட வேண்டாம். கேக் வெட்டுற காசுக்கு நம்ம வந்து யாருக்காவது அன்னதானம் மாதிரி சாப்பாடு மாதிரி நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அன்னதானம்னா பெருசாக பெரிய லெவலெல்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுவுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுமே ஒரு அன்னதானம் மாதிரி தான். எங்களால் முடிஞ்ச அன்னதானம் அது வந்து. ஸோ கோவிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பண்பொழியில் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோவில் நல்லாவே தெரியும். பெருசாக ஒன்றும் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கூட்டம் எதுவுமே இல்லை. அதனால் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துச்சு. நல்லா திருப்தியாகவே இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு. பொதுவாகவே எங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப மன நிறைவாக இருக்கும். அங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டாலே ஏதோ எங்களோட பாதி கவலைகள் எல்லாமே போன மாதிரி இருக்கும், கரைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லலாம். சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் இந்த சைடு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நானும் பாப்பாவும் சேர்ந்து அந்த மயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூவில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். பாப்பா வந்து வயிறு பசிக்கு நான் அங்கேயே பிரசாதம் வாங்கி அவளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மனசுக்கே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் டெம்பிள்னு கூட சொல்லலாம். நாங்கள் எப்போ போனாலும் இந்த கோவிலில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே உட்காந்துருப்போம் சாமி கும்பிட்டுட்டு. வரதுக்கு மனசே இருக்காது. அவ்வளோ நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்ரவுண்டில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அந்த க்ரீனரியாக பார்க்குறதுக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா மழை வந்துருச்சு. இப்படி மழை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா நனைஞ்சிட்டோம். கீழே இறங்கும் போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். மழை வந்ததுனால வர வழியில் யாருமே இல்லை சாப்பாடாக கொடுக்குறதுக்கு. அப்படியே தென்காசி வந்துட்டோம். தென்காசி வந்துட்டு எங்களுக்கெல்லாம் இவங்க இந்த சாமி இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாருமே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பாப்பா வந்து அவங்க அப்பாவுக்காக கிராஃப்ட் பண்ணணும்னு சொன்னான். சரின்னு நானும் அவளுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவளால் முடிஞ்சது யூடியூப் பார்த்து அவளே பண்ணியிருந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்தளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் மட்டும் நான் அவளுக்கு வந்து ஷேப் பண்ணி கொடுத்தேன். அடுத்து அவளே வந்து அதை வச்சு அந்த ஹார்ட்டை வச்சு அவளே வந்து எல்லாமே அழகாக பண்ணா. ஓட்டுறது எல்லாமே நான் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்தேன். அவள் ரொம்ப அழகாக பண்ணாள். சூப்பராக பண்ணியிருந்தாள். இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவளே பண்ணி கொடுக்கணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த லக்கி என்ன பண்ணி வச்சிருக்க? கிஃப்ட் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு வரங்குள்ளே ஆகாமி இங்க பாரு நீ. இவன் என்ன பண்ணி வச்சுட்டான்? அந்த ஸ்கெட்ச் எல்லாம் இவன் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கா. அந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் வாயில வச்சு வாயை ஃபுல்லா ப்ளூ கலர் ஆக்கி வச்சிருக்கான். வாயை ஃபுல்லா ப்ளூ கலர் ஆக்கி வச்சிருக்கான். சாய் சாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. ஓகே, பை. சந்திக்கலாம்.